பார்த்தீங்கன்னா டாட்டா மான்சாக்கு தான் நம்ம வந்து ஈஜிஆர் கழட்டி க்ளீன் பண்ண போகிறோம். ஈஜிஆர்லாம் கழட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 நாளாகவே நம்மளால் வீடியோ போட முடியலை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூனால் நம்மளால் வீடியோ தொடர்ந்து போட முடியலை. இன்னும் ஒரு மாதத்துக்கு கூட என்னால் வீடியோ போட முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னென்னு. பார்த்தீங்கன்னா ஈஜிஆர் தான் இந்த வண்டிக்கு நம்ம கழட்டியிருக்கோம். இதை மட்டும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி மாட்டிடலாம். ஏன்னா கஸ்டமர் வந்து பிளாக் ஸ்மோக் அதிகமாக வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த மட்டும் கழட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்குன்றது. ஃபுல்லாக பிளாக்கு. இதுக்குள்ளே இந்த ஓஸை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் பிளாக் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பிளாக் ஆகிட்டாலே உங்களுக்கு வந்து அதிகமாக இப்போ ரொம்ப பிளாக் ஸ்மோக் வந்து அதிகமாக வரும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம வந்து தனித்தனியாக கழட்டி க்ளீன் பண்ணால் அதெல்லாம் நமக்கு வந்து சரியாக வரும். கழட்டி நல்லா டீசலில் போட்டு நீங்கள் நல்லா கழுவிட்டு நீங்கள் திரும்பி அசெம்பிள் பண்ணி மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பழையபடி எப்போதும் போல் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமும் உங்களுக்கு பிளாக் ஸ்மோக் வருதுன்னா உங்களுக்கு வந்து டர்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக அதை வந்து அசெம்பிள் பண்ணிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுத்துர்லாம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும் நம்மளால் வீடியோ போட முடியாது. ஏன்னா கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூங்கிறதுனால கொஞ்ச நாள் மட்டும் நம்மளால் வீடியோ போட முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன ஷார்ட்ஸை மட்டும் நான் வந்து பழைய ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் வந்து இதில் திரும்பி அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் எல்லோரும் பார்த்துருங்க. பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி கஸ்டமர் ஒருத்தர் வந்து போன ஷிஃப்ட்டு வண்டி சர்வீஸுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா அதெல்லாம் டூப்ளிகேட்டு அப்படின்னு சொல்லி ஏர் ஃபில்ட்ரு வந்து டூப்ளிகேட் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்ததில் அது நல்லா தான் இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல. நல்லா தான் இருந்தது.